பயிற்சி தென்றல் யூடியூப் சேனல்ல அட்சய திருதி கொண்டாடவிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இனிய அட்சய திருதி நல்வாழ்த்துக்களை நம்ம பயிற்சி தென்றல் யூடியூப் சேனல் சார்பா தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடைசியா ரம்ஜான் பெருநாள் அன்னைக்கு சந்திச்சது ஒரு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சந்திச்சு. ஆனா அன்னைக்கு போட்ட அந்த வீடியோவுக்கு அமோக வரவேற்பு இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பலன் அடைஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கொடுக்குற ஆதரவு தான். நம்ம பயிற்சி தென்றல் யூடியூப் சேனலை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கு. இன்னமும் உங்களுடைய ஆதரவு வழங்குங்க. அந்த அடிப்படையில் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு ஒரு வீடியோ கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம இன்புட் ஜெஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு ஷார்ட்கட் வந்து நமக்கு தேவையாக இருக்குது. பொதுவாக கம்ப்யூட்டரில் என்விடிஏக்கோ ஜாஸ்கோ இல்லை டிஃபால்ட்டாக நம்ம கம்ப்யூட்டரில் ஷார்ட்கட் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தேவையான ஒரு ஷார்ட்கட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ உள்ள ஷார்ட்கட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி இல்லையா, சில பேருக்கு வந்து இந்த விரல்ல பிரச்சனை இருப்பாங்க, சில பேர் பிரச்சனை வச்சிருப்பாங்க. அப்படி உள்ளவங்களால வந்து 3 கீபோர்டு கீ அழுத்த முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு சிம்பிளா நம்மளா வந்து ஒரு ஷார்ட்கட் அசைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதான் இந்த இன்புட் ஜெஸ்டர்ஸ். இதுல எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த NVDA செயல்படக்கூடிய சில விஷயங்களுக்கு இந்த இன்புட் ஜெஸ்டர்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து நேட்டிவ் ஸ்பீச் ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஷார்ட்கட் அசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நம்மளுக்கு தேவையான இதை ஷார்ட்கட்டை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு இது பெரிய உதவியாக இருக்கு. ஆனால் NVDA சார்ந்து இயங்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். மற்றபடி இந்த இப்போ நீங்கள் பார்க்குற கூகுளில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இதுல இருந்து நம்ம செஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னா, அது இது வரைக்கும் இல்லை. இனிமே வர வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், அந்த அப்டேட்டை பார்ப்போம். சரி, இப்போ நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து நீங்க பயன்படுத்துங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இன்புட் கொடுக்க போற ஷார்ட்கட், நீங்க வைக்க போற ஷார்ட்கட் வந்து வேற நம்ம கம்ப்யூட்டருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் அசைன் பண்ணியிருக்க கூடாது, கஸ்டமைஸ் பண்ணியிருக்க கூடாது. அப்படி பண்ணியிருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இது வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்செர்ட் கியூ அப்படிங்கிறது வந்து NVDAல கொடுத்துருப்பாங்க. நீங்க அதே ஷார்ட்கட்டை வச்சீங்க அப்படின்னு சொன்னா NVDAவை குவிட் பண்றதா இல்ல இதை ஓப்பன் பண்றதா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால நீங்க வைக்க போற ஷார்ட்கட் உங்க கம்ப்யூட்டர்ல எதுக்குமே இது வரைக்கும் பயன்படுத்தாத ஷார்ட்கட்டா இருக்கணும். அது NVDAல பயன்படுத்தாத ஷார்ட்கட்டா இருக்கணும். அதனால இப்ப பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு கரெக்டா நீங்க ஷார்ட்கட் அசைன் பண்ணுங்க இந்த இன்புட் ஜெஸ்டர்ல. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அதை ஓபன் பண்றேன். எப்படி முதல்ல அந்த விண்டோவை ஓபன் பண்றதுன்னு பார்ப்போம். Speech mode talk. ஃபர்ஸ்ட் NVDA மெனுவை ஓபன் பண்ணுவோம். இன்செர்ட் N. NVDA menu. சொல்லுதா NVDA மெனுண்டு. இதுக்கு கீழே போனீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் டவுன் ஏரோ கொடுக்குறேன். Preferences submenu P. இந்த ப்ரெஃபரன்ஸ் சப்மெனுல ரைட் ஏரோ கொடுத்து Settings S. இன்புட் ஜெஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். டவுன் ஏரோ பண்ணுவோம். Speech dictionary submenu D. Punctuation/symbol for input gestures N. இதா இருக்கு பாத்தீங்களா, இந்த இன்புட் ஜெஸ்டர்ஸ். இதுல வந்து ஒரு என்ட்ரு கொடுக்கணும். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றது என்னன்னா, இந்த ஸ்கிரீன் ரீடர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க முழுமையா ஒரு விஷயத்தை பயன்படுத்தாங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் சொல்லும் போதும் ஒவ்வொரு ஷார்ட்கட் வந்து சொல்லும். இப்போ Alt+O இல்ல வெறும் N இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கடா, அடுத்து நீங்க இந்த ஆப்ஷன் நீங்க பயன்படுத்தும் போது டக்குன்னு உள்ள போய் ஈஸியா நேவிகேட் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் ஆரோ கீ பயன்படுத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரி, இப்போ நம்ம இந்த இன்புட் ஜெஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும் பாருங்க. Input gestures dialog. Tree view. Level 0 audio collapsed 1 of 30. இந்த டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆனோடனே உள்ள NVDA சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க. ஆடியோ, விஷன், நம்ம என்னென்ன ஆட் ஆன் இன்ஸ்டால் பண்ணியிருப்போமோ அது சார்ந்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு உண்டான எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். நம்மளுக்கு தேவையானதை எடுத்து அருமையா வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரைனிங் கீபோர்டு அப்படின்றத சூஸ் பண்றேன். டி ட்ரைனிங் கீபோர்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்ற வரைக்கும் டி கொடுக்குறேன். எஸ்க்கு அடுத்து வர டி. T. Text review collapsed 24 of T. Tools collapsed 25 of T. Touch screen collapsed 26 T. Training keyboard commands collapsed 27 of 30 level 0. ஓகே, இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையானது. இங்க வந்து ஒரு ரைட் ஆரோ பிரஸ் பண்ணுவோம். Expanded 1 item. ஆமா, எக்ஸ்பாண்டட் 1 ஐட்டம். இங்க மறுபடியும் ஒரு ரைட் ஆரோ. Level 1 display training keyboard commands game dialog 1 of 1. இதுல வந்து முக்கியமான விஷயமே இதுதான். இந்த இதுக்கு தான் நம்ம ஷார்ட்கட் வைக்கணும். இப்போ இதே மாதிரி வேற விஷயங்கள் நீங்க பயன்படுத்தும் போது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கூட வரலாம். இப்போ ஓப்பன் பண்றதுக்கு இருக்கலாம், இல்ல செட்டிங்ஸ்க்குள்ள இது வரலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். இப்போ இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க.
இதை என்ட்ரு கொடுத்தா ஓப்பன் ஆகணும். ஆனால் நான் வந்து ஷார்ட்கட் அசைன் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆகலை. இப்போ டேப் பண்ணுறேன், டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். Add button Alt plus A. ஆட் பட்டன் ஆல்ட் பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் அடுத்தடுத்து பண்ணும்போது இந்த ஆல்ட் பிளஸ் ஏ கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இப்போ இங்கனக்குள்ள டப்புன்னு என்ட்ரு கொடுத்துடக்கூடாது, இங்கே ஸ்பேஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டப்புன்னு இதை விட்டு வெளியில் போயிடுது. அதனால நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். Space. Pressed. Unavailable. Preview. Level 2 enter input gesture : 1 of 1. இந்த பாருங்க, என்டர் இன்புட் ஜெஸ்டர்ஸ், இதுதான் முக்கியமான விஷயம். என்ன ஷார்ட்கட் வைக்க போறீங்களோ அந்த ஷார்ட்கட்டை இங்கே ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல, இந்த ட்ரைனிங் கீபோர்டு அந்த விண்டோ ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன ஷார்ட்கட் அப்படின்றத யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அதை இங்கே கொடுக்கணும். இப்போ நான் வந்து இன்சர்ட் F4 அது கொடுக்க போகிறேன். இன்சர்ட் F4, ஏன்னா இந்த NVIDIAல எங்கேயுமே அது பயன்படல. ஜாஸில் இருக்குது இன்சர்ட் F4 கொடுத்தீங்கன்னா குட் பண்ணும். ஆனால் இங்கே இன்சர்ட் F4 இங்கே எதுவுமே இல்லை, அதனால நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, Context menu. இது அப்படி கொடுத்த உடனே கான்டாக்ட் மெனு வந்து ஓப்பன் ஆகும். எதுக்கு அப்படின்னா எல்லா லே அவுட்டுக்கும் வேணுமா இல்ல குறிப்பிட்ட சில லே அவுட்டுக்கு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கும். இப்ப பாருங்க, NVDA plus F4 left parent, laptop keyboard right parent N. இப்ப நான் டவுன் ஆரோ கொடுத்துட்டேன். இப்ப இப்படி சொல்லுது, NVDA plus F4 left parent, keyboard all layouts right parent N. இப்ப இதுல எல்லா லே அவுட்டுக்கும் வேணுமா இல்லைன்னா லேப்டாப் கீபோர்டு லே அவுட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷனை நான் பயன்படுத்துறேன், ஓகேவா? ஏன்னா நான் வந்து எல்லாமே பயன்படுத்துவேன். இங்க ஒரு என்ட்ரு கொடுத்துறேன். நான் என்ட்ரு கொடுத்தா அந்த ஷார்ட்கட்டு அப்ளை ஆயிடும். Input gestures dialog. Preview. NVDA plus F4 left parent, keyboard all layouts right parent 1 of 1 leveled. ஓகே, இப்போ முதல்ல வந்து இதுக்கு எந்த ஷார்ட்கட்டுமே இல்லாம இருந்துச்சு. இப்போ அந்த ஷார்ட்கட் சொல்லிருச்சு. இப்போ இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இன்சர்ட் F4 கொடுத்தோம்னா டைரக்டா அந்த விண்டோ ஓப்பன் ஆகும், அந்த ட்ரைனிங் கீபோர்டு. ஆனா அந்த ட்ரைனிங் கீபோர்டு கமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது அது வேற ஒண்ணுமே இல்லைங்க. அது வந்து தனியா இதுக்கு வீடியோ போடுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீங்களே கூட எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னன்னா NVIDIA சம்பந்தமான ஷார்ட்கட்டு பத்தி ஒரு சும்மா ஒரு மைண்ட் கேம் தான். நல்ல ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அது வந்து கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா அது கேம், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கேம் தான் இது. இவ்வளோதான். இப்போ நம்ம ஷார்ட்கட் செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டேப் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். Remove button Alt plus R. இது வேணாம்னா இங்கேயே ரிமூவ் பண்ணிக்கலாம். Reset to factory defaults button Alt plus. இந்த ரீசெட் டு ஃபேக்டரி டிஃபால்ட் அப்படின்றது எதுக்குண்டா, நம்ம NVIDIA இன்ஸ்டால் பண்ணப்ப எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே எதுக்குமே அசைன் பண்ணியிருக்காது. அதனால இதை கொடுத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணப்ப என்னென்ன ஷார்ட்கட்லாம் இல்லாமல் இருந்துச்சோ அதெல்லாம் வரும். அதாவது அப்படியே இருக்கும். நம்ம புதுசாக தான் எல்லா ஷார்ட்கட்டும் அசைன் பண்ணுற மாதிரி வரும். OK button. அதனால இதில் கை வைக்க வேணாம். இப்போ ஓகே பட்டன், அவ்வளோதான். Cancel. Filter by colon. Edit Alt plus F blank. இதெல்லாம் தேவையில்லை. Preview. NVDA plus F4 left parent, keyboard. நமக்கு வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம ஓகே கொடுக்கறதா சும்மா என்னென்ன இருக்குன்னு காட்டினேன் உங்கள்கிட்ட. Filter cancel. OK button. ஓகே பட்டன்ல வச்சு என்ட்ரு கொடுத்துறேன். Space. Google dash Google Chrome window Google document link about. சரி, இப்போ மறுபடியும் இன்சர்ட் F4 கொடுக்குறேன். அந்த விண்டோ ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். ட்ரைனிங் கீபோர்ட். Training the commands dialog. Choose keyboard layout to train commands grouping. Laptop layout commands radio button checked. இதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன், இது வந்து நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லேப்டாப் கீபோர்டு, டெஸ்க்டாப் கீபோர்டுன்னு வைக்க சொல்லுது. அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்குறாங்க, அழகா நமக்கு பயன்படுற மாதிரி நம்ம படித்த ஷார்ட்கட்டுகளை எல்லாம் வந்து கேட்குது. கரெக்டாக சொன்னால் கரெக்டுன்னு மார்க் போடுது, தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லிடுது. அவ்வளோதான், நல்ல ஒரு விஷயம். இப்போ இவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டீங்க. இது ட்ரை பண்ணி பாருங்க. இது ஷார்ட்கட் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டுகளை அசைன் பண்ணி பாருங்க. திரும்பி சொல்றது என்னன்னா, நீங்க யோசிச்சு வச்சிருக்க ஷார்ட்கட் இங்க கம்ப்யூட்டர்ல NVIDIA சார்ந்தோ இல்ல வேற அப்ளிகேஷனுக்கோ அசைன் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டுகளை போடுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றோம். இல்ல என்னென்ன மாதிரியான கண்டென்ட்டுகள் வேணும் அப்படின்றதையும் நீங்க கேளுங்க. அதையும் வந்து கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியை வந்து நம்ம எடுக்கிறோம். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. போன வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், எல்லாரும் பாருங்க. திரும்பியும் நம்ம பயிற்சி தென்றல்ல நம்ம இந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த அட்சய திருதி தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.